மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. ஆர்த்தி, நீ எனக்காக ஆப்ரேஷன் தியேட்டர்ல எவ்வளோ வலியை ஃபேஸ் பண்ணன்னு எனக்கு தெரியும்னு சிவகார்த்திகேயன் ரொம்ப எமோஷ்னலாக தன்னோட ஒய்ஃப் ஆர்த்திக்காக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. கூடவே அவங்களுடைய 3வது மகனுக்கு பவன் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ 3வது பையனுக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சி அவங்களுடைய வீட்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக நடந்திருக்குங்க. சிவகார்த்திகேயன் குழந்தைய தூக்கிட்டு குழந்தையுடைய காதில் பவன் அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்லி பேர் வைக்கிறாரு. அண்ட் தொட்டில்ல போடுற ஃபங்க்ஷனும் சிறப்பாக போச்சு. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்திக்காக ரொம்ப எமோஷ்னலான ஒரு மெசேஜும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆர்த்தி, உன்னோட நானும் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்தேன். எனக்கு தெரியும் நீ நம்மளோட குழந்தைங்களை டெலிவர் பண்ணும்போது எவ்வளோ வழியை கோத்ரூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அண்ட் நான் எப்போவுமே உனக்கு கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா நீ எல்லா வழியையும் எனக்காக தாங்கிக்கிட்டு இந்த அழகான ஃபேமிலியை எனக்காக கொடுத்துருக்க. எனக்காக ஒரு அழகான உலகத்தையே நீ கொடுத்துருக்க. லவ் யூ ஆராதனா, குகன், பவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. ஆர்த்தி பற்றி நிறைய மேடைகளில் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்சனலாக இருக்குது. சிவகார்த்திகேயன் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த போஸ்ட்டை அவரோட ஒய்ஃப்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. பவன் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு பேரும் வச்சாச்சு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் டோட்ஸில் வந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.